இந்து மக்கள் கட்சியின் நாகை மாவட்ட செயற்குழு கூட்டம் நாகை வெளிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்து மக்கள் கட்சி நாகை மாவட்ட தலைவர் விஜயேந்திரன், நாகை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்றும், நாகை மாவட்டத்தில் உள்ள நாகை, கீழ்வேளூர், வேதாரண்யம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் பணிகளை புறக்கணிப்போம் என்றும் கூறினார். நேற்றைய தினம் அண்ணாமலை பங்கேற்ற பிரச்சார நிகழ்ச்சிக்கும் அழைப்பில்லை என்று புகார் தெரிவித்த அவர், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அவரவர்கள் விருப்பமுள்ள கட்சிகளுக்கு வாக்களிக்கலாம் என்றும் அறிவித்தார். விருதுநகரில் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக பயணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். மேலும் விருதுநகர் பேருந்து பழைய நிலையத்தில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விஜய பிரபாகரன் இருவரும் பேருந்துக்கு உள்ளே சென்று பயணிகளிடம் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதற்கிடையில் ராஜேந்திர பாலாஜி போட்டுக் கொடுத்த டீயை வேட்பாளர் விஜய பிரபாகரன் ருசித்து அருந்தினார். சென்னை திருவொற்றியூரை அடுத்த எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் வடசென்னையில் திமுக சார்பில் நிற்கும் வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் மற்றும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது மீனவ மக்கள் வாகனத்தை வழிமறித்து 1வது வார்டு கவுன்சிலர் சிவக்குமாரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது தங்கள் பகுதியில் கவுன்சிலர் எவ்வித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டிய மக்களிடம் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கீழே இறங்கி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் அம்மோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டுள்ளோம், இதனால் எண்ணூரில் உள்ள கோரமண்டல் தொழிற்சாலையை மூடக்கோரி கோரிக்கை வைத்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஒரு நாட்டின் எல்லையை தீர்மானிக்கும் தீவு கச்சத்தீவு, முழுமையாக இந்த தீவு நம்முடையது என்று தெரிவித்த அண்ணாமலை, காங்கிரஸ் மற்றும் திமுக தமிழர்களுக்கு செய்த துரோகம், காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்த வரலாறு என்று தெரிவித்தார். மத்தியில் எப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் நமது நாட்டின் எல்லைகளை, நாட்டின் ஒருமைப்பாட்டை, நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் எவ்வித அக்கறையுமின்றி செயல்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். சிலோன் கேக்குறாங்க, ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு, ஆனால் முழுமையாக இந்த கச்சத்தீவு நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யாரு சொல்றாங்க? கிருஷ்ணா ராவ், ஜாயிண்ட் செக்ரட்டரி, மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இவர் எப்ப சொல்றாரு பாருங்க, 1960. அதன் பிறகு நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சிட்டில் வாட், ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட், அவரு சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது, தீவு நம்முடையது, அதன் மீது இருக்கக்கூடிய சாவஜரிட்டி, அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம், அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம். கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர், ராமானுஜம் நகர், சின்ன ஆண்டாங்கோவில் வீதி, படிக்கட்டுத்துறை உள்ளிட்ட மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.